என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்த ஒருவர் மீண்டும் வந்த வழியிலேயே சென்று விட்டார். அவர் உன் இல்லத்தை நோக்கி வந்ததற்கான காரணம் என்ன? திரும்ப சென்றதற்கான காரணம் என்ன? இதை இப்பொழுது நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதனால்தான் இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை இப்பொழுதெல்லாம் நீ கண்டு கொள்வதே கிடையாது. ஆனால் உனக்கு தெரியாமல் உன் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு சரியாக இதுவரை பிடிபடவில்லை. என்ன நடக்கின்றது என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. என் குழந்தையே, என்ன நடந்தால் அது உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்களை கொடுக்கப் போவது கிடையாது. ஆனால் என் குழந்தை, நீ சர்வ நிச்சயமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையை கொடுப்பதை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதில் எது தேவை, அது எதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை நீ விட்டுவிட வேண்டும் என்று தேவையில்லாததை சேர்த்து வைத்து கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது அல்லவா? எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உனக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதன் மீது உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே சற்று அதிகமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அம்மா அவ்வளவு எளிதில் உனக்கு எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிவிடுவது கிடையாது. என் குழந்தையே, ஏதாவது ஒரு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றாலும் அல்லது ஏதாவது ஒரு அழிவை உனக்கு கொடுக்க யாரேனும் நினைத்து விட்டார்கள் என்றாலும் நான் சென்று முன்னால் தோன்றி விடுவேன். அப்படித்தான் எப்பொழுதுமே உன்னை அழிக்க வந்த ஒருவரை அடையாளம் கண்டு உன் தாயானவள் உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்த வேகம் சற்று அதிகமாகத்தான். அவர் வருகின்ற வேகத்தில் உன் இல்லத்திற்குள் நுழைந்திருந்தால் நிச்சயமாக உன் இல்லத்தில் ஒரு அழிவு நடந்திருக்கும். ஆனால் அதை நடக்காமல் திரும்ப சென்றதற்கான காரணத்தை உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன், கேள். என் குழந்தையே, இனிமேலும் இது தொடருமா? மீண்டும் உன்னை அழிக்க இவர்கள் வருவார்களா என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, எல்லா விஷயங்களையும் அவ்வளவு எளிதாக சுலபமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தவில்லை. அவ்வளவு சுலபமாக எதையும் நீ பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அதாவது ஒரு காரணம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உன்வசமாக்கி கொடுக்கவும் உன்னிடத்திலிருந்து எடுக்கவும் செய்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் இல்லத்தை தேடி வந்ததற்கு என்ன காரணம்? அதனால் உன்னுடைய இல்லத்தில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கும் என்பதனை, உன் இல்லத்தில் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது, இந்த ஆபத்து உன்னை தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம், இதை செய்தது யார், இனிமேல் என் குழந்தை நீ எந்த விஷயத்தில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு இந்த தாயானவள் சொல்லிக் கொடுக்க வந்துவிட்டேன். என் குழந்தையே,
உன் இல்லத்தை தேடி வந்த ஒருவர் ஆக்ரோஷமான செய்வினை அதனை செய்வதற்காக மிகவும் வேண்டாதவர் அவரோடு இருக்கின்ற போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் ஏராளம். உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தையும் அவர்கள் தனக்கு எதிரியாக நினைக்கின்றார்கள். உன் குடும்பத்திற்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த தாயானவள் அந்த தீய சக்தி உன் இல்லத்தை நோக்கி வருவதை கண்டு கொண்டேன். நான் வழிமறைத்து நின்றேன் உன் இல்லத்தின் வாசலில். ஆனாலும் அது என்னை பார்த்துவிட்டு பிறகு அங்கு எதிர்த்து நிற்கத்தான் துணிந்தது. இந்த தாயானவள் கொடுத்த தண்டனையில் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிப்பினை கேட்டு ஓட்டம் பிடித்து விட்டது. என் குழந்தையே, அந்த செய்வினைக்கு என்ன தெரியுமா? அதை யார் ஏவி விடுகின்றார்களோ, யாரை என்ன செய்ய சொல்கின்றார்களோ அதை செய்துவிடும். என் குழந்தையே, அதுதான் அதனுடைய பணி. ஆனால் சில நேரங்களில் தெய்வத்தை கண்டவுடன் அவள் அங்கிருந்து சென்று விடுவது. அதுபோலதான் உனக்கு செய்த வினையும் என்னை கண்டவுடன் அங்கிருந்து ஓட்டம் எடுத்து ஓடிவிட்டது. அது மட்டுமல்ல என் குழந்தையை, இனி எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த ஒரு செய்வினைகளும் நெருங்கிவிடாது. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை இந்த தாயானவள் போட்டு வைத்து விட்டேன். உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எவராக இருந்தாலும் என்னை ஒரு பொழுதும் உன் இல்லத்திற்குள் நெருங்கிவிட முடியாது. என் குழந்தையே, ஒரு நாள் உன் இல்லத்திற்குள் வந்து அவர்கள் வர தேவையில்லை. உனக்கு நல்லது நடத்த வேண்டி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நம்பி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உருவாக்க இந்த தாயானவள் முன்வந்து விட்டேன். என் குழந்தையே, இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதை எண்ணி நீ வருந்தாமல் உனக்கு வரவிருக்கின்ற சந்தோஷங்களை எண்ணி மனமகிழ்ச்சியோடு செவ்விகளை எல்லாம் அவிழ்த்து போனது இனியது உண்மை உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாது. அப்படி வர நினைத்தாலும் இந்த தாயானவள் நான் போட்டு வைத்திருக்கின்ற அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் அது சிக்கிக்கொள்ளும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டம் உனக்கான இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தரவல்லது. இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் நீ நினைத்ததை ஒவ்வொன்றாக நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய். என் குழந்தையே, இப்பொழுது என்ன நடக்கும், இனி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நல்லது உனக்கானது. இந்த சூழ்நிலைகள், இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் சந்தோஷமும் உனக்கானது. எந்த நேரத்தில் என்ன வந்தாலும் சரி, எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் வருகின்ற துன்பங்களை கண்டு துணிச்சலோடு எதிர்த்து நில். என் குழந்தையே, நெஞ்சை நிமிர்த்தி சொல். என்னை தாயானவள் எப்பொழுதும் கைவிட மாட்டாள். இந்த சூழ்நிலையில் உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும். இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக கொடுக்கும். இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீயே கணித்து விடுவாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நீ உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு அதிசயமும் உன்னை நல்லபடியாக வாழ செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்ற. என்னுடைய குழந்தையாகிய நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையை வருந்த வேண்டாம். எந்த நிலையை கண்டும் வேதனைப்பட வேண்டாம். உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன். உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் நான் நிச்சயமாக தீர்வினை கொடுப்பேன். அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நீ எல்லா விஷயங்களையும் ஒரு தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக
வெறுக்காதே. இந்த தோல்விதான் இனி உன்னை வாழ வைக்கப் போகின்றது. இந்த தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி. இனி எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்க இருக்கின்ற நன்மைகள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உச்சநிலைக்கு அழைத்து செல்லும். உன்னில்லத்தில் நாடி வந்து செய்வினைகளை இந்த அம்மா ஒரு கை பார்த்து விட்டேன் என்றால் இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உன்னில்லத்தில் நெருங்கிவிடாது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதிர்வருகின்றனவை ஆழ்ந்த உனக்கு சந்தோஷத்தை எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலை என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.